போய் பாருங்க எப்படி இருக்கு கிளாம்பாக்குன்னு. பாத்ரூம்ல வந்து இது இருக்கும், அது என்னது பேசின் இருக்கும், பட்டன் இருக்கும், அழுத்துனா தண்ணி வராது, அழுத்துனா தண்ணி வராது. குடிக்க தண்ணி இருக்கும், செயின் இவ்வளோன்னு இருக்கும், அதை அப்படி எடுத்து கூட குடிக்க முடியாது. அது ஆம்புலன்ஸ் இருக்கா, இல்லை கிட்டத்தட்ட வந்து அங்கே டீசல் போடுறதுக்கு வந்து பஸ்ஸுங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இல்லை காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 1000 ரூபா வந்து சாப்பாடு செலவு பண்ணுவாங்க. அம்மா உணவு தரங்க, தந்து நல்ல டேஸ்டி உணவு கொடுங்க. அங்கே அம்மா மினி கிளினிக் அங்கே கன்சல்டேஷனுக்கு வந்து 500 ரூபா டாக்டர் ஃபீஸு. நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் அம்மா மினி கிளினிக் தொடங்க, மூடிட்டீங்க நீங்கள் மக்களை வஞ்சிக்கிற வகையில். அது திறந்து அங்கே யாராவது அவசரத்துக்கு ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று உபாதைகளோ இல்லை காய்ச்சலோ வேறு எது வந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கே மருத்துவம் கொடுக்கறதுக்கு இலவசமாக கொடுங்க. அதோட அதிக ஃபீஸ். அது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் அவசர கோலத்தில் திறந்து இன்னைக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் பஸ் பிடிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ குழந்தைங்களோட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஆட்டோவுக்கு இது வாடகை வண்டி எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து வட சென்னைக்கு வரணும்னாலும் சரி மற்ற இடங்கள் போனாலும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா செலவு பண்ண வேண்டியது. இப்படி வந்து மக்கள் எல்லாம் இன்னைக்கும் வஞ்சிச்சுட்டு போதிய பேருந்தும் விடுறதில்லை. போதிய பேருந்து விடாமல் மக்களை கஷ்டப்படுத்திட்டு இன்னைக்கு முழுமையான அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற நிலை தான் இன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையை இவர் ஈடுபடலாம். ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும் என்னன்றது. அதனால கண்டிப்பா வந்து அவ்வளவு தூரம் அடிப்படை வசதி இல்லாம அரைக்குறையா திறந்து அவங்க அப்பா பேரை மட்டும் பெருசா போட்டு அவங்க அப்பா சிலையை மட்டும் வச்சுட்டார். உருப்படுமா? பஸ் ஸ்டாண்டு உருப்படாது. இதுங்க இல்ல, திமுக பொறுத்தவரை தொண்டர்கள் வந்து கடுமையான அதிருப்திக்கு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதோட வெளிப்பாத்தா 100ஆண்டு விழா பார்த்திருப்பீங்க நீங்க. என்ன அவங்க பேசினாலும் சேர் கிட்ட தான் பேசினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 90% சேர் காலி, கூட்டமே கிடையாது. ஆனா நினைக்கிறான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு வளமா இருக்குது ஒழிய ஒரு தொண்டரெல்லாம் இன்னைக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வெகுண்டு போயிருக்காங்க. அதனுடைய புரட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தேர்தலில் கண்டிப்பா திமுக தொண்டர்கள் வந்து பார்த்தா முழுமையா அண்ணா திமுக தான் வேலை செய்வாங்க. யாரு? ஆமா இல்ல, இப்ப இது ஒரு சாடிஸ்டர் சாங். இது வந்து ஒரு பாருங்க, இப்போ ஒரு தேர்தல் பத்திரம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா எங்க கட்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வாங்கல, நாங்கள் அதை வந்து வெளிப்பட ஒரு என்ன சொல்றது இதான் சொல்ல முடியும், போல்டா சொல்ல முடியும். ஆனா திமுக 600 கோடி வாங்கியிருக்கு. திமுக அந்த 600 கோடி ரூபாய் வாங்கினது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் போய் வர இருக்காரு. அப்ப நாட்டில் இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதோ தெரியுமா? அது நாட்டில் என்ன நடக்குது தெரியல. உண்மையிலேயே சொல்ற, பார்வையற்றோர் வந்து 6 நாளா 7 நாளா அவங்க பாவம் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவங்க ரிசர்வேஷனு மற்ற ஃபெசிலிட்டிஸ் தேவை சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. முதலமைச்சருக்கு தெரியறது இல்லை. அது முதலமைச்சருக்கு தெரியாதுதான் இன்னைக்கு வந்து அவர் பார்த்தா நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பல, தெரியவும் இல்லை. அதான் தெரியுதுனால இன்னைக்கு அவங்க போராட்டமே தெரியாதவங்களுக்கு தெரியாதனால தான் இன்னைக்கு இது போல இன்னைக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. சொல்றாரு பார், நேற்று ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டர் கொடுத்துட்டு நாங்க வந்து வந்த உடனே பார்த்தோன்னா அடுத்த 2 ஆண்டுல வந்து 50,000 பேருக்கு வேலை கொடுப்போமா. காதுல பூ சுத்துற வேலை இது. ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க நீங்க? ஆரம்பத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரணும் சொன்னாரா இல்லையா? ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு 5 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும் வேலை. அடுத்த 2 வருஷத்துல 4.5 லட்சம் பேர் கொடுக்க போறேன்னு. அப்ப ஏமாத்துற வேலை தானேப்பா. அப்ப தேர்தல் வாக்குறுதி 5 லட்சம் கொடுத்தது ஏன் சொன்னீங்க? அப்ப வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்துறேன்னு சொல்லுங்க. அவங்கள அதை வந்து பொய் சொல்லி ஒரு தவறான தகவல் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை ஓட்டு வாங்கிட்டு இப்ப அடுத்த 2 வருஷத்துக்கு 50,000னா அந்த 50,000 கூட பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து
தண்ணியில் எழுத வேண்டியது தான் அது.